நீங்கள் வந்ததுக்கு ஒருத்து, நான் படம் பார்த்ததுக்கு ஒருத்து, நான் பேசுறதுக்கு ஒருத்து. ஒரு டைலாக் ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. எனக்கு ப்ராசஸ் ஆகின்னு வெளியே வர முடியல. ஒரு சில சீனெல்லாம் அண்ட் கடைசி ஃபியூ மினிட்ஸ்லாம் வந்து நான் சொல்ல விரும்பல. அவ்வளோ நிறைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது படத்தில். ஒரு வெற்றிமாறன் ஃபீல் வரல. ஒரு அமெச்சூரான ஃபிலிம் மேக்கிங் படத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுது. நிறைய லிப்சிங். சூரியோட கண்ணில் அப்படியே தாரையாக தண்ணி வந்துட்டே இருக்கு. கிளைமேக்ஸில் அப்படியே நடிப்பை புழிஞ்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருக்குது தலை, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. வெற்றிமாறன் ரைட்டிங்லேயே நல்ல படம். ஆக்சுவலி ரொம்ப கிளிக் ஆச்சு எனக்கு. ரொம்ப எமோஷனலாக ரொம்ப கிளிக் ஆச்சு எனக்கு. டயலாக்ஸில் ஒன்றா செதுக்கி வச்சுருந்துருக்காங்க. ஒரு டயலாக் முக்கியமாக சொல்லணும்னா, போன பார்ட்டில் ஒரு டயலாக் கிளைமேக்ஸில் இந்த அடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு சீன் ஒன்று வரும். ஜெயிலில் பிடிச்சி போட்டால் அடுத்த 10 தலைமுறைக்கு உள்ளே உட்காந்து அவனோட ஆட்டோபயோகிராஃபி எழுதுவான் கௌதம் வாசன் சொல்லுவார். அப்போ 10 தலைமுறைக்கு அவனுக்கு ரிலேட் ஆகுதுன்னா அப்போ இன்னும் அந்த பிரச்சனை சரி பண்ணாமல் இருக்கானுங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த கதை 1980s நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இப்பயுமே ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு டைலாக் ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. எனக்கு ப்ராசஸ் ஆகின்னு வெளியே வர முடியல. ஒரு சில சீனெல்லாம் இன்னுமே இதுவாக இருக்குது. இந்த மாதிரி படங்கள் இப்போ மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக எனக்கு 2 hour வேணா அப்படின்ற படம் கிடையாது. ஆனால் இந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஒரு வன்முறை எங்களோட இது கிடையாது. ஆனால் அந்த முடிவு பேச தெரியும். அதுதான் படத்தோட கான்செப்ட். ஆனால் வன்முறைன்றது கத்தியாலே போய் சண்டை போடுறதோ துப்பாக்கியால் போய் சண்டை போடுறதோ கிடையாது. ஒரு ஓட்டா இருக்கலாம், ஒரு பேச்சா இருக்கலாம், அதுதான் ஆயுதன்றது. நல்லா பண்ணிதான் விஜய் சேதுபதிக்கு வந்துட்டு ஒரு கெரியர் பெஸ்ட் ஃபிலிம் அது சொல்லலாம். படம் செம்மையாக இருந்தது. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். வெற்றிமாறனோட ஒரு ரைட்டிங்கில் பீக்கான ஃபிலிம் ஆக்சுவலி இது. படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் இன்னும் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் கண்டிப்பா. இல்ல நல்லா இருந்துச்சு படம். சூப்பரா இருந்துச்சு. பார்ட் 1 பார்ட் 2 கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே நல்லா இருக்கு. அதுல சூரி இருக்காரு, இதுல சூரி கொஞ்சம் போர்ஷன் கம்மி தான். இதுல விஜய் சேதுபதி சூப்பர் ஆஸ் யூஷுவல் அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. படத்துல ஹைலைட் ஃபுல்லா விஜய் சேதுபதி வச்சிருக்காங்க. ஆமா ஃபுல்லா அவர் தான் வராரு. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ போர்ஷன் இருக்கு, பட் அவ்வளோ போர்ஷன் இல்லை ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல ஃபுல்லா அவங்க தான் வராங்க. இதுல வந்து விஜய் சேதுபதி ஃபுல் ஹைலைட் அவர். அவங்களும் மஞ்சு வாரியர் அவங்களும் வராங்க. சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்லாம் சதுர விட்டுருக்காரு. தேர்ட் பார்ட்டில் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம். செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. 3 மணி நேரம் போறது எங்கேயும் அண்ணன் அதெல்லாம் போரே இல்லை. அந்த லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். மஸ்ட் வாட்ச். வந்து பாருங்க. ரிவ்யூ அப்படி இப்படிலாம் எதோ யோசிக்காது. சூப்பராக வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, செம்மையாக இருக்கு. குரல் கொடுக்கறத பற்றி ரெவல்யூஷன் நாளைக்கு நம்ம என்ன ஃப்யூச்சரில் யாருக்கு என்ன சொல்ல போகிறோம், அண்ட் உள்ளுக்குள்ளே நடக்கிற பாலிடிக்ஸ் என்ன, பாலிடிக்ஸ் வந்து எப்படி பயன்படுத்துகிறது, நல்லதா கெட்டதான்றது ஒரு கண்டென்ட்டுக்கு ஒரு கண்டென்ட் கிங்காக இருக்குது இந்த படம். அண்ட் கடைசி ஃபியூ மினிட்ஸ்லாம் வந்து நான் சொல்ல விரும்பல. அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். லாஸ்ட்டில் உங்களுக்கு ஸ்டன் பண்ணும். உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்கு. அண்ட் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. இதான் லாஸ்ட் பார்ட் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எந்த படமும் வராது. செகண்ட் பார்ட் எண்டிங் நினைக்கிறேன். நல்லா எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் நல்லா பார்ட் 1ல கதை எடுத்துட்டு போயிருந்தாங்க. இது எண்ட் பண்ணிருந்தாங்க பேசிக்கலி எண்ட் பண்ணிட்டாங்க படத்தை. நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருக்கு. படம் டிசப்பாயிண்ட் தான். ஒரு இம்பர்ஃபெக்ட் அபவ் ஆவரேஜ் ஃபிளிக்காக தான் இருக்குது. பாட்டும் அளவுக்கு இல்லை. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல் பண்ணல. கண்டினியூஷன் தான் டிபெண்ட் பண்ணணும்னு நினைக்கல. இதில் என்னன்னா பெருசாக வாத்தியாருங்கிற ஒரு கேரக்டர் பார்ட் 1 இருக்கும். அது வாத்தியாருக்கு என்ன கதை, அவர் ஏன் வாத்தியாரானாருங்கிறது ஒரு ஃப்ளாஷ்பேக், அவ்வளோதான். அந்த ஃப்ளாஷ்பேக் பெருசாக கம்பெலிங்காகவும் வித்தியாசமாகவும் இல்லை ரொம்ப அழுத்தமாகவும் இல்லை. அதனால இந்த படத்துக்கு பார்ட் 2 தேவையில்லையே. அந்த வாத்தியார் கதை ரொம்ப நார்மலாக இருக்குன்னா அதையே நான் பார்க்கணுங்கிற மாதிரி இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸே ஃபுல்ஃபில் பண்ணலை. நிறைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது படத்தில். ஒரு வெற்றிமாறன் ஃபீல் வரல. ஒரு அமெச்சூரான ஃபிலிம் மேக்கிங் படத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுது. நிறைய லிப்சிங் பிரச்சனை இருக்குது. படம் ஃபுல்லாகவே வாய்ஸும் வார்த்தையும் செட்டையாகவே ஆகலை. சினிமாட்டோகிராஃபி எல்லாம் வச்சு டெக்னிக்கலாக ஓகே, பட் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால படத்துக்குள்ள ஒட்டி பார்க்க முடியல. விடுதலை பார்ட் 1 விட பார்ட் 2 எனக்கு ரொம்ப ஹைலைட். ஏன்னா அதோட ஜேர்னிங் தான். ட்ரெயினில் சாவடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதோட ஜேர்னிங் தான் இந்த கதையை கொண்டு வந்திருக்காங்க. கிறிஸ்டோபர் சரி அவரோட ஆக்டிங், விஜய் சேதுபதி என்ன கூட ட்ராவலிங் பண்ணுறது செம்ம ஹைலைட்டு. அவர் வளர்த்து விடுறது, இவருக்கு தெரியாத காரியத்தெல்லாம் கிறிஸ்டோபர் என்ன தான் கற்றுக் கொடுக்குறாரு. அவரை ஃபாலோ பண்ணி தான் அவர் வளர்றாரு. சூரியோட ஆக்டிங் லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீனில் ஹைலைட்டு. அவர் வந்த சீன்ஸ்லாம் சூப்பர். மக்கள் எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க மக்கள் செல்வன். அவரோட பேர் இந்த படத்தில் உங்களுக்கே புரியும். எதுடா மக்கள் செல்வம் கொடுக்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு. கதைக்கு ஒரு முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா இளையராஜா மியூசிக் சொல்ல தவிர ஹைலைட். மஞ்சு வாரியர் வாரிசு சாப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அவர்லாம் அண்ணனுக்குலாம் வந்து காலில் விழுந்து ஆசிரியர் வாங்குறேன். ஆனால் சல்யூட் படத்துக்கு சொல்கிறேன். சல்யூட் ஆல் ஒர்க்கிங் ஆல் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி சல்யூட். இந்த படத்தை வந்து மீம்ஸ் பண்ணி போடுறவன்லாம் ஒரே குத்து சம்பவம்.
பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது பார்ட் 2ல கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக கேரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கதையை எப்படி கன்வே பண்ண நல்லா இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி தான் கன்வே பண்ண. ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அந்த ரைட்டிங் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். நல்லா இருக்கு படம், ஓவராலாக பார்க்கும்போது நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு, டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குன்னு நிறைய இடத்துல சொன்னாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு. ஆனால் இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த கதையை எப்படி கன்வே பண்ண முடியுமோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. என்கேஜிங்காக தான் போகுது, போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஸ்லோவாக போகிறனால நிறைய பேர் முகம் சொல்லிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்கேஜிங்காக தான் இருக்குது. எனக்கு பேசிக்கலி ஃபர்ஸ்ட்லேருந்து டைட்டில் டு என் கார்டு வரைக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் என்கேஜிங்காக போகிற மாதிரி தான் இருந்தது. ஸ்லோவாக பெருசாக இல்லை. அந்த கதையோட கனெக்ட் ஆகிட்டோம்னா அது பெருசாக ஸ்லோவாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. இது வந்து 2 பெர்ஸ்பெக்டிவ்ல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சூரியோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லியிருப்பாங்க. ஒரு போலீஸா இருந்த என்ன அவங்க பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள அந்த வில்லனை பிடிச்சாங்க, வில்லன் மாதிரி காட்டியிருப்பாங்க விஜய் சேதுபதி. இந்த பாட்டில் விஜய் சேதுபதி சைடில் என்ன ஜஸ்டிஸ் இருக்கு, விஜய் சேதுபதி வந்து எதுக்காக போராடுறாரு, என்ன நியாயத்துக்காக போராடுறாரு அப்படிங்கறது வந்து காட்டியிருக்காங்க. பயங்கரமா அரசியல் பேசியிருக்காங்க. ஒரு டைலாக்ஸ்லையுமே ஒரு விஷயம் உள்ளடங்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நல்ல டைலாக்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு வந்து பயங்கரமாக புரியும். டைலாக்ஸ் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணும். ஒரு சிலதெல்லாம் வந்து டைலாக்ஸ் டக்கு டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். அந்த கிளிப்பிங்ஸ்லாம் கொஞ்சம் போடுவாங்க. அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நம்மளால படிக்கிறதுக்கு டைம் இருக்க மாதிரி இருக்காது, ஆனால் டக்கு டக்குன்னு போயிடும். ஆனால் அந்த டைலாக்ஸில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா பயங்கரமாக அரசியல் பேசியிருக்காங்க உள்ள. பார்ட் 3க்கு லீடில் சூரிய வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாரு கடைசியில். அதாவது அவர் விஜய் சேதுபதியோட சைடு கேட்டதுக்கப்புறம் இப்படி ஒரு மனுஷனை நம்ம பிடிச்சி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அவர் ஒன்று பண்ணுவார் கடைசியில். அது வந்து ஒரு மாதிரி செம்ம ட்விஸ்டாக இருக்கும் கடைசியில் பார்க்குறவங்களுக்கு. கதையை மாறுபடலைன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ரீடிங் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரெயின் சீன் எல்லாம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகி நாங்கள் எந்த தவறும் பண்ணல, நாங்கள் தவறு பண்ணியிருக்கோம் ஆனால் தவறு எதனால் நடந்தது க்ளீனாக காட்டிட்டாங்க. இது ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே அரசியல் தான். உங்களுக்கு அரசியல் தேவை, எனக்கு அரசியல் தேவை. இப்போ நீங்கள் மைக் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க சார்? அந்த ரிவ்யூக்கு ஏற்ற மாதிரி இருக்குது படம். நீங்கள் வந்ததுக்கு ஒருத்து, நான் படம் பார்த்ததுக்கு ஒருத்து, நான் பேசுறதுக்கும் ஒருத்து. விடுதலை பார்ட் 2 இப்போ படம் பார்த்துட்டு வரேன். படம் ரொம்ப அருமையாக இருக்குது. வெற்றிமாறன் சார் தான் ஒரு ஃப்ரேம்லேயும் தெரிகிறாரு. எந்த பக்கம் திருப்பினாலும் அது வெற்றிமாறன் சார் தான் தெரிகிறாரு. அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஜீப்பாக இருந்தாலும் சரி, அவங்க சுடுற துப்பாக்கியாக இருந்தாலும் சரி, அந்த துப்பாக்கிலேருந்து வர குண்டு கூட வெற்றிமாறனாக தான் தெரிகிறாரு. சுட்டதுக்கப்புறம் உடம்புல இருந்து வர ரத்தம் கூட அது வெற்றிமாறனாக தான் தெரிகிறாரு. அப்படி உலக அளவில் பேசக்கூடிய படமாக தான் இந்த விடுதலை 2 இருக்கு. அது மட்டும் இல்லை, கருப்பு கமலஹாசன் என்று நான் ஏற்கனவே பேர் வச்சிருக்கேன். அந்த கருப்பு கமலஹாசன் விஜய் சேதுபதி அவர்கள் பிரமாதமா நடிச்சிருக்காருப்பா, பயங்கரமா நடிச்சிருக்காங்க. கமல் சார் கூட 16 வயது நிலை படத்துல கோமணம் கட்டி தான் நடிச்சாரு. ஆனா இந்த விஜய் சேதுபதி கருப்பு கமலஹாசன் அவர்கள் விடுதலை 2 படத்துல மொட்டை குண்டியோட நானும் சவால் விட்டு நடிக்கிறேன், உலக அளவில் சவால் விட்டு நடிக்கிறேன்ற மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்காரு. சூப்பர் விஜய் சேதுபதி சார், கலக்கிட்டீங்க. அதே மாதிரி சூரி நீ வேற மாதிரி இவ்வளவு நாளா பார்த்துட்டு இருந்த சூரி ஹீரோவானதுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் அப்படி இப்படிலாம். இதுல வந்து சென்டிமெண்ட் வா, சூரியோட கண்ணில் அப்படியே தாரையா தண்ணி வந்துட்டே இருக்கு. கிளைமேக்ஸ்ல அப்படியே நடிப்பை புழிஞ்சிருக்கான் சூரி. விடுதலை 2 கண்டிப்பாக உலக நாடுகளில் உள்ள அனைவருமே கூப்பிட்டு அவார்டு கொடுப்பாங்க. வெற்றிமாறன் சார், நீங்க பிறந்தப்ப உங்களுடைய தாய் தந்தைக்கு கூட நீங்க பல வெற்றி படைப்புகள் கொடுப்பீங்க, தமிழனுக்கு பேர் சேர்ப்பீங்க அப்படின்னு உங்களுடைய தாய் தந்தை கூட தெரியுமான்னு தெரியல. அதனாலதான் உங்களுக்கு வந்து வெற்றின்னு அப்ப பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணு மட்டும் தாங்க கேட்கிறேன், நீங்க அடுத்த ஸ்டேட் படத்துக்கு தமிழனுக்கு நீங்க எப்போதான் முன்னுரிமை கொடுப்பீங்க? எதனா ஒண்ணு சொன்னா மட்டும் நான் தமிழன் மட்டும் சொல்லிக்கிறீங்களா? அடுத்த ஸ்டேட் படம் அது வந்தா மட்டும் நல்லா தூக்கி விடுறது. இப்ப கூட சொல்றேன், இந்த விடுதலை 2 5 அமரனுக்கு சமம், 10 புஷ்பாவுக்கு சமம், 20 மஞ்சுமல் பாய்ஸுக்கு சமம். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த ஸ்டேட் படத்தை தான் எடுத்து தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுவீங்க. கேட்டாக்க அந்த படங்கள் தான் நல்லா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழனை குறை சொல்லிட்டு இருப்பீங்க. வெற்றிமாறன் உலக அளவில் வெற்றி பெற்றிருக்காருங்க. நீங்க அடுத்த ஸ்டேட் படத்துக்கு சொல்லிட்டு இருக்கீங்களா? சொல்றாங்க
நான் சினிமா மேல அவ்வளவு மோகம் கொண்டவன், அவ்வளவு அன்பு கொண்டவன், புரியுதுங்களா? நீ மற்ற படங்கள் நல்லா இருக்க சொல்லுங்க, வேணாம் இல்ல. ஆனா தமிழை எடுக்கிற படத்தை போய் அதுல ஓட்டா இதுல ஓட்டான்னு சொல்றீங்களா? அப்புறம் தமிழன்ற உணர்வு எதுல வரும்? ஒரு தமிழனை தூக்கி பிடிக்க வேண்டிய உணர்வு எதுல வரும்? சும்மா ஆட்டோ பின்னாடியும் பஸ் பின்னாடியும் ஒரு டி ஷர்ட் பின்னாடியும் நான் தமிழன் எழுதி வச்சா மட்டும் போதுமா? நான் இப்பவும் சொல்றேன், நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, தப்பு இல்ல. இந்த வெற்றிமாறன் படம் மாதிரி, இந்த வெற்றிமாறன் படம் மாதிரி விடுதலை 2 மாதிரி படங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனியா? இப்ப கூட சொல்றேன், இன்னைக்கு கேளுங்கப்பா, இந்த படத்தை உலகமே பாராட்டும், விரைவில் வரலாற்றுல எழுதினா கூட தப்பு இல்ல, புரியுதுங்களா? அப்படி தமிழருக்காக குரல் கொடுங்கயா, புரியுதா? அடுத்த ஸ்டேட்டுக்கு போனா தமிழன்னு சொன்னா அடிக்கிறான், தெரியுமா உனக்கு? நான் அடுத்த ஸ்டேட்டுக்கு போனவன், அடுத்த ஸ்டேட்டுக்கு போனாக்க நம்ம தமிழ்ல பேசினாக்க நீ அந்த நம்மளை கேவலப்படுத்துறான். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற படத்துக்கு வந்து வேற படத்தை தூக்கி வச்சு தலையில வச்சு நான் ஆடுவீங்க. இப்போ சொல்றேன், அடுத்த படத்தை கொண்டாடுவேன், வேணான்னு சொல்லல. ஆனால் தமிழனோட படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க. நம்ம தமிழ் மண்ணில் பிறந்திருக்கோம், தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம். விடுதலை 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 விடுதலை.